இத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடிடலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. இன்னும் இருக்கிறவங்கள எத்தனை பேர் உயிர் இழப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? மருத்துவர் என்ன சொல்றாங்க, அவங்க உயிர் பிழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எப்படி ஒரு மாசத்துக்குள்ள இறந்துருவாங்க. அங்க இருந்தாலும் 10 லட்சம் கொடுப்பான், வீட்டுல வந்து இறந்தா என்ன நடக்கும் ஒண்ணு இருக்காது. பாருங்க, ஒருத்தர் சாக கிடக்கிறாரு, ஒரு மீம்ஸ்ல உண்மையிலே ஒருத்தர் சாக கிடக்கிறாருன்னு சாக கிடக்கிறாரு. பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படியும் போகுது உயிர், அந்த பாலுக்கு பதிலாக அந்த சாராயத்தை ஊற்றி விடு, 10 லட்சமாவது கிடைக்கும். சிரிக்காத, இதுதான் நிலைமை, நாட்டின் நிலைமை தான். வேற மாநிலத்துக்கு போனா தமிழ்நாட்டிலிருந்து வர்றேன்னு சொல்லிடாத, இந்தியா விட்டு வெளியில போனா இந்தியாவில இருந்து வர்றேன்னு சொல்லிடாத. எதையாவது ஒரு நாட்டு பேரை சொல்லிட்டு போ, இல்லைன்னா ஊமை மரியாதை பாபான்னு பேசிட்டு போ. எதையும் பேசி தொலைஞ்சிட, ஒரு பயம் மதிக்க மாட்டான் உன்னை. இவ்வளவு இழிவு, இவ்வளவு கேவலம், இவ்வளவு பின்னடைவு, இவ்வளவு வீழ்ச்சி, இவ்வளவு தாழ்ச்சி உனக்கு ஒண்ணு இல்ல. நீ டாஸ்மார்க் சரக்கை இவர்கள் பாதுகாக்கிற கிடங்கு குடோன் எப்படி இருக்கிறது பார், வலையொலியிலே குளிரூட்டப்பட்ட அறை அழகாக அடுக்கி வைத்து அங்கே வாயிலே காவலர்கள் பாதுகாப்பிற்கு. ஆனால் நீ வெம்பாடு விட்டு உழுது விதைச்சு விளைய வச்ச உணவுப் பொருள், நெல், கேழ்வரகு, கம்பு, இந்த தானியங்களை கொள்முதல் செய்து இவர்கள் சேமித்து வைத்திருக்க கிடங்கு எங்கே? இந்த விக்கிரவாண்டியிலே ஒரு சேமிப்பு கிடங்கு காட்டு பாப்போம், காட்டு. எத்தனை காட்சிகளை நீ பார்க்கிறாய்? நானே போய் நேரில் செஞ்சிருக்க. பல 100,000 மூடைகளை அடுக்கி தெருவில், சின்ன தார்பாய் தெருவில் அப்படியே அடுக்கி தார்பாயை போட்டு, தார்பாய் காத்தடிச்சு தூக்கிட்டு போய் மழை வெஞ்சு நினைச்சு முளைச்சிருது நெல். எளிதுன்னு எறும்புதுன்னு நாசமாக்கி என் உழைப்பு கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்ப என்ன ஒரு தலைகீழ் மாற்றம். ஒன்றிய மாவட்ட தலைநகர்கள் தோறும் உணவுப் பொருளை சேமிக்கிற பாதுகாப்பு கிடங்குகள் கட்டணும். இவர்கள் கட்ட மாட்டார்கள். அவங்க அப்பா பேர்ல ஜல்லிக்கட்டுக்கு திடல், அவங்க அப்பா பேர்ல நூலகம், அவங்க அப்பா பேர்ல தொலைநோக்கு மருத்துவம், இதான் கட்டுவாங்க. இப்ப இருக்கிற மருத்துவமனையில என்ன கூட்டம் பிரிங்கி வெளியுதா? இருக்கிற மருத்துவமனையில பாக்குற மருத்துவருக்கு வேலை கொடுக்க முடியல, காசு கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. இருக்கிற மருத்துவமனையில பாக்குற செவிலியர் பணியை நிரந்தரம் பண்ண முடியல. எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போறார்கள் என்று அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். கண்ணை மூடிட்டு சும்மா உதயசூரியனுக்கே போடுறது, விட்டா வேற வழியிலேன்னு சொல்லாத, விட்டு பாரு. உங்கள் வயிற்றிலிருந்தே உங்களிடமிருந்து வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்களே ஒரு பெரு வழியாக மாறி நிற்கிறோம் என்று பாருங்கள். இந்திய அரசியல் வரலாற்றிலே என் உடன் பிறந்தவர்களே, என் உயிர் சொந்தங்களே, 1 விழுக்காடு வாங்கிய ஒரு அரசியல் கட்சி அடுத்த தேர்தலை நின்றதில்லை, வென்றதில்லை, இருந்த இடம் தடம் இருந்ததில்லை. இதுவரை தமிழக அரசியல், இந்திய அரசியலில் எந்த கட்சி 1.1 விழுக்காடு 16 தேர்தலில் 2016 அடுத்த தேர்தலில் 4 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 7 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 8.19 விழுக்காடு ஏறுது என்றால் ஒரு கட்சி சிறுக வளருது. அடக்குமுறை, ஒடுக்குமுறை, காசு பணத்தை கொட்டி என்ன வந்தாலும் எதிர்த்து போரிடுதென்றால் அது மானத்தமிழ் மறவன், வீர மறவன், எண்ணுயிர் தலைவன் பிரபாகரின் ரத்த பிள்ளைகளுக்குத்தான் அந்த திமிரு, துணிவு, அந்த தெளிவு, பிடிவாதம் அதெல்லாம். மற்றவன் கலைஞ்சு ஓடி இருப்பான். எனக்கு தெரியாதா? 1000 கோடி இந்த 500 கோடி இந்த 15 சீட்டு இருந்தான் கொடுக்கும் மேல வாங்கிட்டு பெட்டி வீட்டு போயிட்டு தெரியாதா? நான் என் வீட்டு அடமானம் வைப்பேன், என் காட்டு அடமானம் வைப்பேன், எதை வேணாலும் அடமானம் வைப்பேன். ஆனால் என் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டேன். எந்த பிரச்சனையும் அபிநய சொல்ற மாதிரி என் தம்பி தங்கச்சி எல்லாம் பேசி எந்த பிரச்சனையும் தீர்த்திருக்கு? ஒரு பிரச்சனைக்கு முற்று வைத்திருக்கிறார்கள் என்றதாவது இருக்கா? பாரதிய ஜனதா ராமர் கோயில் கட்டிட்டே இருந்துச்சு. இப்ப பேச முடியல. ஏன்? கட்டி திறந்தாச்சு. முற்று கட்டி முடிச்சிட்டாரா? இல்ல, முதல் தளத்தை கட்டி மேல செட்டா போட்டு மூடி திறந்துட்டார் அவசரமா தேர்தலுக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? மலையில ஒழுகுது ராமர் கோயில். சிரிக்காத, உண்மையிலே ஒழுகுது. உண்மையிலே ஒழுகுதுப்பா.
எப்படி உண்மையிலே ஒழுகுது? புரட்சி கேட்கிறிய, சமூக நீதி கேட்கிறிய, மாறுதல் கேட்கிறிய, சீமான் செய்து தோற்று இருக்கலாம். ஆனால் எனக்கு முன்னாடி ஒருத்தன் என்னுடைய கொள்கையை பின்பற்றி வென்றிருக்கான். எங்க? ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியிலே பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி வென்றுட்டான் அகிலேஷ். பல பேர் நெஞ்சில ஓங்கி ஒரே குத்தா கடப்பாரை வச்சு குத்தி தூக்கி போட்டான். அதை இந்த நிலத்தில் செய்யல. நான் பிரபாகரன் மகன்லடா, செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஜெயிக்க விட மாட்டேன். நீ இங்க என் தம்பி சொன்னால துறை, நீ பேங்க அனுப்பி பெரியார சொல்லியிருந்தா கூட மனசறியும். உதயநிதி எதிர்காலம், எங்களின் எதிர்காலம். உன் எதிர்காலத்தை நானும் ஒரு கை பார்க்க தானே போறேன். என்ன எதிர்காலம்னு பார்க்க தரேன். பட்டே நீங்க எதிர்காலம் போவீங்க, நாங்க அண்ணன் தம்பி எல்லாம் தெருவில் கோழி கொண்டு விட்டு பண்ணாங்கொல்லி ஆகி அப்படி கிச்சு கிச்சு தாம்பல விளையாட்டு இருப்போம். வச்சுக்க என்ன தம்பி, வரலாற்றிலேயே நீங்க முதலாக இப்பதான் உங்க எதிரியை சந்திக்கிறீங்க. நீங்க பார்ப்போம், பார்க்கத்தானே போறோம். எதிர்காலம் அவங்களுடைய எதிர்காலமா ஏதோ சம்பந்தம் இல்லாம அது சொல்லணும். எங்கள்ல ஒரு நாள் உள்ள என் தங்கி தேய்ச்சி அனுப்பியிருந்தீன்னு வச்சுக்க, தமிழ் தாயின் மீதும் எங்களை பெற்ற எங்கள் உயிர்ப்பால் தந்த எங்கள் தாயின் மீதும் அறிவிப்பால் தந்த தாய் தமிழின் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவின் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறேன்னு வந்திருப்பான். உலகம் இந்தியா இல்ல, உலகம் அப்படி ஒரு தடவை திரும்பி பார்த்திருக்கோம். இது இன்னைக்கு நடக்கல, ஆனா என்னைக்காவது நடக்காம போகாது, நடந்துரும், நடத்தி காட்டுவோம். இங்க திராவிட அரசியல் என்பது என்ன? அவங்க கேளுங்களேன். திருடுவது, திருடுகிற பணத்தை கொள்ளையடிப்பது, பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாக்க திரும்பி திரும்பி பதவிக்கு வருவது, அடிச்ச கொள்ளையிலே மக்களுக்கு 1000-500 பங்கு கொடுப்பது, வெற்று கவர்ச்சி திட்டங்களை 1000 கொடுக்கிறேன், கல்லூரிக்கு போற பெண்களுக்கு 1000 கொடுக்கிறேன், குடும்ப தலைவிகளுக்கு 1000 கொடுக்கிறேன், இதையே திரும்ப திரும்ப பேசுவது, இதை பேசி இதையே வந்து சாதனையாக மக்கள்கிட்ட சொல்லுவது, இதையும் சாதனை தான். சாராயம் குடிச்சு செத்ததுக்கு 10 லட்சம் கொடுப்பது ஒரு சாதனை தான். அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதனை தான், சாதனை தான். இப்ப என்ன பண்ணுவாங்க? என்ன நடக்கும்? மொத்த அமைச்சரும் விக்கிரவாண்டியில் இருப்பாங்க, மொத்த பாராளுமன்ற உறுப்பினர் 40 பேர் விக்கிரவாண்டியில் இருப்பாங்க, மொத்த சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருப்பாங்க, எல்லா மாவட்ட செயலர் ஒன்றிய செயலர் இருப்பாங்க. விக்கிரவாண்டி இன்னும் கொஞ்ச நாள் பிதுங்கி வெளியும். யாரும் எங்களை போல என் தங்கை தம்பிகளை போல நின்று பேச முடியாது, ஒன்று இல்லை. அப்ப எத்தனை வீடு, எத்தனை ஓட்டு, அது கணக்கெடுத்து ஒரு ஓட்டுக்கு இப்ப நாங்க தானே ஆரம்பிச்சிருக்கோம். வேகமான வேலை செய்ய போக 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 5000 கொடுக்கலாம் இருக்கிறது 7000 ஆகும், 8000 ஆகும், 10,000 ஆகும், 15,000 கூட வரலாம் ஒரு ஓட்டுக்கு. எங்களால முடிஞ்சது, அத எங்களால முடிஞ்சது செஞ்சு விட்டு போவோம், அவ்வளவுதானே. வாக்குக்கு பணம் கொடுக்கிற அரசியலை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சகித்துக் கொள்கிறீர்களா? நீங்க என்னைக்கு பாருங்க, இங்க பாருங்க, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வெற்றியை வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல தீர்மானிப்பவர்கள், வாக்கை எண்ணுகிறவன் தாண்டா தீர்மானிக்கிறார். அன்னைக்கே முடிவிட்டார். 40 ஓட்டில் காட்டுமன்னார் கோயிலில் என் அண்ணன் திருமாவளவன் தோற்றார் என்று அறிவிக்க சொல்லுகிறது இந்த அதிகாரம். 40 ஓட்டு ஒரு ஓட்டா? அதே 40 ஓட்டில் இந்த போது சபாநாயகர் இருக்கிற ஐயா அவர்கள், அப்பா அவர்கள் ராசிபுரத்தில் தோத்து போனார் என்று சொல்கிறார்கள். ராதாபுரத்தில் 40 ஓட்டெல்லாம் ஒரு ஓட்டா? இப்போது விருதுநகரிலே என் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் ஐயா, கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அன்பு மகன், அவன் வென்று விடுவான் என்று நான் நம்பினேன். கடைசி வரை அவன் தான் முந்தி போயிட்டு இருந்தான். 4000 ஓட்டில் தோற்று விட்டான் என்று அறிவிக்க சொல்கிறது இந்த அதிகாரம். ஏன்? மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போல இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள். இது சத்தியத்திலும் சத்தியமான உண்மை. யாராவது மறுக்க முடியுமா? யாரும் மறுக்க முடியாது, உண்மை. எங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கொண்டே வரார்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று விடுகிறது. 8 விழுக்காட்டுக்கு மேல நகரல, 6 மணி நேரமா ஒரு ஓட்டு ஏத்தல. ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. ஆனால் இந்த நிலையில் ஒரு நாள் பொறிக்கில் சிக்கிய எலி மாறி இந்த திராவிட எலிகள் சிக்கி தவிக்கல. இந்த புலிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ பார்த்துக்கிட்டே இரு.
எதுவும் நிரந்தரம் கிடையாது உடன் பிறந்தவர்களே. எதுவும் நிலைத்ததில்லை உலகத்தில், எதுவுமே இல்லை. இந்த வானம், பூமி, மலை, இதெல்லாம் நான் மலையெல்லாம் நிலைத்தன்னு நினைச்சேன். அதையும் வெட்டி திங்க முடியுது, இவனால திங்க முடியுது. தாயின் மாரை பார்க்கிற போது இந்த மாரை அறுத்து நன்றாக சமைத்து கறியாக்கி சாப்பிடலாம் என்று எந்த ஒரு மகனாவது நினைப்பானா? அந்த உலகத்தில் நினைச்சுப்பார். தாயின் மாரை நல்ல கறி என்று நினைப்பானா? நல்லா ஆக்கி சாப்பிடலாம் என்று நினைப்பானா? இவர்கள் நினைப்பார்கள். இந்த திராவிட கயவர்கள் நினைப்பாங்க. பூமி தாயின் மலை மார்பை மணல் கல்குவாரி என்று கிரசர் என்று நசுக்கி விற்கிறார்கள், காசாக்குகிறார்கள். மலையை எப்படி நீ காசாக்க நினைக்கிறாய்? தாயின் மார்பை கரியாக்க நினைத்தது போல நீ காசாக்க நினைக்கிறாய். மாரிலிருந்து பால் குடிக்கலாம் தம்பி, மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுமையை இந்த உலகத்தில் செய்பவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள் தான். இந்திய கட்சி ஏதாவது ஒன்று மலையை உன்னால் உருவாக்க முடியுமா? எதுக்கு இந்த வேலையை செய்கிறாய் என்றது யாராவது கேட்டாங்களா? எந்த அதிகாரம் மலை அறங்களை வளர்க்கும்? உன் சட்டம், உன் திட்டம் என்ன? விட்டலாச்சாரியார் படத்தில் வர மந்திரக்கோளா? அப்படி சொன்ன மலை கடகடன் வரல. அகத்தியர் உருவாக்கிய விந்திய மலையாது என்னது இது? மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்ற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? நாம் இயற்கையை, தங்கை அபிநய அவர்கள் கூட சொன்னார்கள், இயற்கையை நேசிக்கிறோம் என்று. நாம் இயற்கையின் பிள்ளைகள். பிள்ளைகள் தாயை நேசிப்பதில் என்ன வியப்பு இருக்கிறது? நாம் கற்கிறோம், உலகெங்கும் கற்கிறோம். உலகத்தில் பேரறிஞர்கள் கற்பித்ததையெல்லாம் படிக்கிறோம். யதார்த்த வாழ்க்கையில் நிலையை பார்க்கிறோம். நம்முடைய அப்பா நம்மாழ்வார் நமக்கு கற்பித்ததை படிக்கிறோம். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் என்று நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியிலே வேதத்திலே கற்பித்திருக்கிறார். மணிநீரும் உங்களுக்கு தெரிந்த நீர் இல்லை, முதலாளிகள் உறிஞ்சி விற்கிறார்கள். மண்ணும் இல்ல, மலை இல்ல. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் இல்லை. இது நாளையும் விற்பனை பண்டமாக மாற்றியவர்கள்ட்ட நீங்க அதிகாரத்தை திருப்பி திருப்பி கொடுத்து எப்படிப்பட்ட கொடுமை வரும்?